ஹாய் ஆல். அண்ட் நான் கொஞ்சம் பேசணும்னு ஆசைப்படுறேன். பிகாஸ் இப்போ ரீசெண்டாக ஃபுல்லாக போட்டு ஃபுல்லாக உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணேன். பட் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கண்டென்ட் எதுவும் நான் எல்லாம் போட முடியல. நான் என்ன ஷேர் பண்ண போகிறேன்னா, ஏன் எஸ்சிபிலேருந்து நான் லீவ் ஆனேன். நான் ஒரே வேலையெல்லாம் விட்டல. ஓகே, நான் அது சரி போயிட்டோன்னா ஒரே வேலையை விட்டு போகிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. எனக்கு எஸ்சிபி ரொம்ப பிடிக்கும். என்ன ஃபார் எக்ஸாம்பிள் கூகுளில் மாரிசெல்வம் ஆப் டெவலப்பர் இல்லை மாரிசெல்வம் எஸ்ஏபி ஆப் இந்த மாதிரி போட்டிங்கன்னா நான் தான் வருவேன். என்னோட லிங்க்டின் பேஜ் வரும், என்னோட சேனல் வீடியோஸ் வரும். இந்த மாதிரி எனக்கு ஒரு ஐடென்டிட்டி கொடுத்தது. ஓகே, எஸ்ஏபிங்கிறது என்னை மிச்ச கோர் கான்செப்ட் நல்லா கிராக் பண்ண முடியும் அப்படின்னு என்னால் எஸ்ஏபி கிராக் பண்ண முடிஞ்சது. எஸ்சிபி எனக்கு ஒரு பேக் போன் மாதிரி இருந்துச்சு. ஓகே, அதுதான் என்ன நிமித்துச்சு. இந்தாடா வச்சுக்கூட வேலையின் மாதிரி எனக்கு கொடுத்தது எஸ்ஏபி தான். அப்படிங்கும்போது என்னால் இதை குறை சொல்ல முடியல. பிகாஸ் எனக்கு இதை எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் எல்லாமே நான் எனக்கு தெரிஞ்ச பேசிக் நாலேஜ் என்னால் சம்பாதிக்கலாம். ஓகே, பேசிக்கோட கோர்ஸ் ப்ரொவைட் பண்ணலாம், அதுக்கு சர்டிஃபிகேஷன் ஈஸியாக ப்ரொவைட் பண்ணலாம். எனக்கு எல்லாமே முடியும். 15,000 20,000 அதுக்கு கூட பண்ணலாம். பிகாஸ் ஜாவால் நான் ஐ திங்க் 2022 அப்போ ஊப்ஸ் கான்செப்ட் தான் சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கு 8,000 கேட்டாங்க. அப்படின்னு பார்க்கும்போது இது ரொம்ப ரேர் இந்த கோர்ஸ் கிடைக்குது. அதுவும் தமிழில் சொல்லி கொடுக்குறவங்களாம் ரொம்ப ரொம்ப ரேரு. பிகாஸ் வேலை பார்க்குறவங்களுக்கு வேலைக்கே கரெக்டாக எக்ஸ்ட்ரா சொல்லி கொடுக்க மாட்டாங்க. அப்படிங்கும்போது நான் இப்போ யாருக்கா சொல்லி கொடுத்து வச்சுக்கோங்களேன், என்னால் அது அழகாக அவங்க கிட்ட இருந்து 20,000 25,000 வாங்கிட முடியும். பேசிக் லெவல் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணி. ஏன்னா அந்த அளவுக்கு எனக்கு நாலேஜ் இருக்கு. பேசிக் லெவல் தான் அந்த லெவல் நாலேஜ் இருக்குது. ஓகே, பிகாஸ் நிறைய பேர் கேட்குறாங்க, இன்னும் வீடியோஸ் வசூல கேட்குறாங்க. ஒரு வீடியோஸ் எங்கப்பா கேட்கும்போது எனக்கு டைம் இல்லை ரீசெண்ட் டைம்ஸ் போடுறதுக்கு. ரொம்ப ஆசையாக இருந்துச்சுன்னா நான் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். என்னோட மேனேஜர் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க, இதை பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப சேர் பண்ணாங்க. நான் எக்ஸ்ப்ளோர் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன்னா அப்போ பேக் எல்லாம் யூஸ் பண்றாங்க பார்க்கும்போது என்னால் நம்ப முடியல. ரெஸ்ட் ஏபி ப்ரொவைட் பண்ணுது எஸ்சிபில இருந்து. அதுவும் பேக் எண்டா என்னால ஆச்சரியப்பட்டு என்னடா இது இப்படி இருக்குது அப்படின்னு டவுட். நீங்க ஓடேட்டான்னு ஒன்று இருக்கா, செக் பண்ணி பாருங்க. எனக்கு ரொம்ப பரவாயில்ல இவ்வளோன்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது எல்லாம் நல்லா தான் போணுச்சு. பட் சரௌண்டிங் இதை விட எனக்கு உள்ள அந்த ஒரு ட்ரீம் ஓகே என்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்துச்சு. நான் ஸ்மூத்தா போய்கிட்டு இருந்துச்சு. பிகாஸ் என் டீம்ல என்னோட மேனேஜரா இருக்கட்டும், அவங்களுக்கு மேல உள்ள மேனேஜரா இருக்கட்டும், ஓவரால் எங்க டீமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ என்ஜாய், அதாவது நல்ல சமாதானமா இருக்கலாம். நல்ல ரெஸ்ட் எடுக்கக்கூடிய இடம் அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஓகே, ஒர்க் ப்ரெஷர் இருக்கும், ஆனால் ஒர்க் ப்ரெஷர் தெரியாது. ஜாலியா மேனேஜர் டீம் வச்சுக்கிடுவாங்க. மேனேஜர் இவ்வளோ ஃப்ரெண்ட்லியா எனக்கு தெரிஞ்சிருக்கும். என்னோட ப்ரீவியஸ் கம்பெனிலையும் சரி, மிச்ச கம்பெனில இந்த அளவு மேனேஜர் ஃப்ரெண்ட்லியா எனக்கு இருந்தது கிடையாது. ஓவரால் டீம் கூட எல்லாத்துட்டையும் பேசுறது, அவங்க டீமை கேர் பண்ணிக்கிடுறது, எல்லா விஷயமே அவ்வளோ ஜாலியா இருக்கும் இந்த டீம். ஓகே, இந்த டீமை விட்டு போய் எனக்கு மனசே இல்லை. ஆனா எனக்கு என்னோட ட்ரீம் எனக்கு தட்டிக்கிட்டே இருந்துச்சு. அப்படிங்கும்போது என்னால வழி இல்லைன்னா என்னால இருக்க முடியல இந்த இடத்துல. என்னோட ட்ரீம் திருப்பி டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. நான் இல்லை எஸ்சிபிலே இருந்துடலாம், நம்ம லைஃப்ல அப்படி இங்கே இருந்துடலாம், எஸ்சிபிலே கரியரை ஓட்டிடலான்னு நான் நினைச்சேன். நான் வெளியே நினைக்கல. பிகாஸ் கம்பெனி ஜாயின் பண்ண நான் ஃபுல் எஃபெக்ட் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எஸ்சிபி என்னோட டீம் கம்பெனி ட்ரைனிங் அப்ளிகேஷன் ட்ரைனிங் முடிஞ்சப்பறம் நெக்ஸ்ட் எஸ்சிபி தான். அதுக்குமே எஸ்சிபி நான் ஃபுல் எஃபெக்ட் போட்டு நான் காமிப்பேன் எப்போவுமே. நான் முடிஞ்சளவு பிகாஸ் மிச்சவங்களை கம்பேர் பண்ணும்போது நான் எதில் டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா, நான் வந்த வழி. ஓகே, பிகாஸ் நான் ஃபுல்லாக நொறுங்கி வந்ததுனால என்னோட ஃபுல் எஃபெக்டை போட்டு எப்படியாவது என்னை ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு என்னால் முடிஞ்சளவு கொஞ்சம் காமிப்பேன். அதுலேயும் நானும் முடிஞ்சளவு கொஞ்சம் ஓரளவு பண்ணி அவங்ககிட்ட காமிக்கும்போது அவங்களும் ஓகே கொஞ்சம் ஷேர் பண்ணி விட்டு இந்த டாப்பிக்கையும் பாருங்கன்னு சொல்லி ஒரு டாபிக் ஷேர் பண்ணுவாங்க. அது போக நான் அதையும் அனலிசிஸ் பண்ணுவேன். ஆல்சோ பக்கத்து டீம்ல உள்ளவங்ககிட்ட ஏதாவது டவுட்னா கேட்பேன். எஸ்சிபி உள்ளவங்ககிட்ட அவங்களும் சப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி தான் ஃபுல்லாக போய்கிட்டு இருந்துச்சு. பட் இடையில ஒரு சுச்சுவேஷன்ல இவ்வளோதானா அப்படின்னு, அது எஸ்ஐபி இவ்வளோதானா இல்லை, நீ ரீசன் இவ்வளோதானா, நீ ஏன்னா நான் சாஃப்ட்வேர் ஃபீல்டு வந்துட்டோம்னு நினச்சது மிச்சவங்க வரக்கூடிய ஒரு தாட். மிச்சவங்க என்ன மோஸ்ட் ஆஃப் 50% வச்சுக்கோங்க, 50 or 60% பீப்புள் வர்றது சேலரிக்காக மோஸ்ட்லி. பிகாஸ் நானும் அதே மாதிரி என்னோட ஃபேமிலியை ரன் பண்ணணும், மணி தேவை, அது ஓகே. பட் அதர்வைஸ் எனக்கு இன்னொரு ட்ரீம் இருக்குது இந்த இதுக்கு வந்ததுக்கு ரீசன். ஓகே, ஸோ அதுக்கு எஸ்ஐபியில் என்னால் அச்சீவ் பண்ண முடியுமான்னு கேட்டால் அது ஒரு கேள்விக்குறியா இருந்துச்சு எனக்கு. நான் நல்லா இருக்கலாம் ஓகே, பட் இன்னொரு கேட்டகரி அது சக்ஸஸ் பண்ணிக்கிறேன் ட்ரீம். அதுக்கப்புறம் நான் ஃபுல்லாக ரிவீல் பண்ணுறேன். ஆல்சோ நான் லெஃப்ட் ஆன ரீசன் எஸ்ஏபியில் க்ரோத் கிடையாதுங்கிறனால கிடையாது. எஸ்ஏபி வளர்ந்துக்கிட்டே தான் போகும். நாளுக்கு நாள் இஆர்பியை பற்றி எஸ்ஏபியை பற்றி பார்த்தீங்கன்னா எஸ்ஏபி சாஃப்ட்வேர் வளர்ந்துட்டே தான் போகும். ஸோ நான் வெளியே எஸ்ஏபியில் அந்த ரீசன் இதில் க்ரோத் கிடையாது, இல்லை சேலரி குறையாது, அந்த இதுவே கிடையாது.
எஸ்ஐபி நல்லா பண்ணா ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். நம்ம ஈஸியா ப்ராஜெக்ட்ல நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு எஸ்ஐபி பொறுத்த வரைக்கும். அது வந்து ஒரு கடல், உண்மையா சொல்லணும்னா. இன்னைக்கு கூட ரீசெண்டா ஒரு பிரதர் கிட்ட பேசினேன். அவங்களே சொன்னாங்க எஸ்ஐபிங்கிறது ஒரு பெரிய கடல் ப்ரோ, அண்டர்ஸ்டாண்டே பண்ணிக்க ரொம்ப கஷ்டம், அந்த மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. அது உண்மைதான், எஸ்ஐபி ஒரு பெரிய கடல். சரியா, அதுல நம்ம டெப்தா போக அதிகமா போகும். நான் அந்த எஸ்ஐபில இருந்து வெளியே வந்ததுக்கு ஒரு ரீசன், இப்போ கூட எனக்கு எஸ்ஐபி எல்லாம் ஃபிங்கர் டிப்ஸ்ல இருக்கவே கொஞ்சம் ஞாபகம் இருக்குது. பிஎஸ்ல கொஞ்சம் எஃபெக்ட் போட்டிருந்தேன். சடனா இப்போ எஸ்ஐபி டவுட் கேட்குறாங்க பேசிக் லெவல்லாம், நான் சடனாக சொல்லுவேன் இந்த மாதிரி பண்ணலாம் அந்த மாதிரி பண்ணலாம், ஒரு ஐடியா வரும். பிகாஸ் நான் எஸ்ஐபி படிச்சு அந்த அடாப்ட்ல வந்து ஜாவோட லாஜிக் சேர்த்து போட்டேன். சின்ன சின்ன டெஸ்ட் கேஸ் ஆட் பண்றதா இருக்கட்டும், ஒவ்வொரு விஷயமும் சரி. அதனால எனக்கு வந்து எஸ்ஐபி வந்து மறக்க முடியல. ஓகே, அது எவ்வளவு நாள் இருக்கணும், கொஞ்ச நாள் இருக்கும். பட் இப்போ வந்து எஸ்ஐபி நான் இன்னொரு வேக்கு வந்திருக்கேன். அது வந்து எப்படி சொல்லணும்னு தெரியலனா, அது நடக்க பாசிபிள் இல்லைன்னு எல்லாம் சொல்லியிருந்தாங்க. அப்துல் கலாம் சொல்லுவாங்க, ஒண்ணு கனவுங்க தூங்கிட்டு இருக்கும்போது வருது இல்ல, உங்களை தூங்க விடாம வருது. நான் அந்த மாதிரிதான் இருந்துச்சு. ஏன்னா எனக்கு என்னால ஒழுங்கா தூங்க முடியல, எனக்கு ஒழுங்கா ஒர்க் பண்ண முடியல. சம்டைம்ஸ் டிஸ்டர்ப் பண்ணும் இந்த ட்ரீம் வந்து, இதுக்காக வந்த அப்படின்னு. ஏன்னா என்னோட ட்ரீம் டிஃப்ரெண்ட், மிச்சவங்களை கம்பேர் பண்ணும்போது இந்த ஒரு ட்ரீம் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். அடுத்து என்னோட மேனேஜர்கிட்ட பேசினேன், இந்த மாதிரி பேசினேன். பட் அவங்களும் அதுக்கு எடுத்து திங்க் பண்ணிட்டு எஸ்ஐபி நீங்க இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்னு சொன்னாங்க. நான் எஸ்ஐபி எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். அதில் எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது எஸ்டிபி எப்படி கிரியேட் பண்றது அதெல்லாம் கத்துக்கிட்டேன். எனக்கு அது உண்மையாக கம்ப்ளீட்லி ஆச்சரியமா இருந்துச்சு. நான் நினைச்சேன் சும்மா பேசிக் லெவல்ல பேபி பிடிசி டெவலப் பண்ணுவோம், ஏதாச்சும் ஒன்று பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் பேசிக் லெவல் பார்த்தேன். ஆனா கொஞ்சம் ஆழம் அப்போ இன்னும் டெப்தா இருந்துச்சு, அளவுக்கு அதிகமா இருந்துச்சு. சிந்தனைக்கு எட்டாவது அளவுக்குலாம் இருந்துச்சு எஸ்ஐபி. பிகாஸ் ஒரு ப்ராஜெக்டோட பேக் எண்டா அந்த ஆப் இருக்குதுன்னா திங்க் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, ஆல்சோ எல்லாருக்கிட்ட கொஞ்சம் மூவ் ஆன் ஆகினேன். இப்போ இன்னொரு டீம்ல இருக்கிறேன். இது வந்து நெக்ஸ்ட் ஏதாவது வீடியோ போடுறேன். ஓகே, இதை பத்தி நாலேஜ் கொஞ்சம் இன்னும் அதிகமாக கெதர் பண்ணிட்டு, ஏன் எதுக்கு என்ன ட்ரீம் வந்து நான் அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் நான் சொல்றேன், இதனால தான் நான் இதை சூஸ் பண்ணேன் அப்படின்னு ஒரு பேசிக் லெவல் ட்ரீம் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட சொல்றேன். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கணும், இந்த டீம்னு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டேன். தேங்க்யூ.